الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين يستمعون القول فيتبعون أحسنه صدق الله العظيم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தாரை படைத்து உலகக்கூடிய அத்துணை படைப்புகளுக்கும் அருடைய தேவையை சரிவர பூர்த்தி செய்து வரக்கூடிய வல்லவன் அல்லாஹ் அவனுக்கே புகழனைத்தும் அல்லாஹ் முழு மக்களும் வழி தெரியாது கண்டதை காட்சி கொண்டதை போல உள்ளதாக நினைக்கவாறு கொண்டிருந்த காலத்தில் முழு மக்களும் சீரானவர்களாக நேரானவர்களாக உயர்ந்த சுழத்துக்குரியவர்களாக மாற வேண்டும் என்ற நோக்கிய தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்த இந்த தலைவர் நபி முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபூத்தாபிகள் இன்னும் கியாமத் வருவதற்கும் அவருடைய அடிச்சுவடை எடுத்து நடக்கக்கூடிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் வழியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே வாழ்க்கையிலே எவைகளை எடுத்து நடப்பதன் மூலமாக எனக்கு ஈருலக வாழ்க்கையிலும் வெற்றி நலவுகள் இருக்கின்றது என்பதாக நபியவர்கள் மூலமாக வழிகாட்டி தரப்பட்டுச்சோ அப்படிப்பட்ட விடயங்களை எடுத்து நடக்குமாறும் இவையெல்லாம் கருதி மோசடி நஷ்டம் துன்பம் என்பதாக சொல்லப்பட்டு வழிகாட்டப்பட்டுச்சோ கலந்து கொள்ளுமாறு சொல்லப்பட்டுச்சோ அப்படிப்பட்ட விடயங்களுக்கும் ஒற்றுமுழுதாக கலந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பாவுக்கும் வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். பெருமைக்கு அல்லாஹ்வின் வழியாக புனிதமிக்க உயர்வான கண்ணியமான அல்லாஹ்வே சிறப்புக்குரிய மாதம் கண்ணியமான மாதம் என்னுடைய மாதம் ஷஹ்ருல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த மாதத்திலே அல்லாஹ் எங்களை ஒரு முக்கியமான ஒரு இடத்திலே உட்கார வைத்திருக்கிறார். முக்கியமான ஒரு இடம், முக்கியமான ஒரு நேரம், முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு அடுத்த வரக்கூடிய வருடத்தில் கிடைக்குமோ அதை எங்களால் சொல்ல தெரியாது. ஆனாலும் முஹர்ரம் என்பது புதிய ஒரு வருடத்தின் ஆரம்பம். இஸ்லாமிய கருத்தின்படிக்கு முஹர்ரம் என்பது இஸ்லாமிய புதிய வருடம் என்பதாக நாம் சொல்கிறோம். அதிலும் விசேஷமான இன்றைய நாள் பல வெற்றிகள் இன்றைய நாளை நிகழ்ந்துள்ளது. அதிலும் மிகவும் விசேஷமாக சொல்ல போனால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிலிருந்து காப்பாற்றப்பட்ட ஒரு நாள். நாம் அனைவரும் அறிந்த சம்பவம். ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்வதற்காக இறங்கிக் கொண்டே வந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் போவாங்க, முதல்ல ஒரு நதி நடக்குது,
அது அப்படி பாதையாளத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட நாள் தினம். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. போயிட்டு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய அதிகமானவங்க நோன்பு பிடிச்சிக்கிறாங்க. கேட்கிறாங்க யஹூதிகள் நோன்பு பிடிச்சிக்கிறாங்க. கேட்கிறாங்க என்ன காரணம் நோன்பு பிடிச்சது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லப்படுது கியாமத் கட்டத்துல பாதுகாக்கப்பட்டது. அதனால நாங்க இன்றைய நாள் நாங்க நோன்பு பிடிக்கிறோம்னு சொன்னாங்க. இதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உங்களுக்கு இருக்கு அஹப்பு மின்கும் உங்களை விட மிக மிக தகுதியானவங்க நாங்க தான். அதனால இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நான் ஹயாத்தோடு இருந்தால் இந்த 10வது நாளோட சேர்த்து முந்தின நாள் 9வது நாள் ஆசுவா ஆசுவான்னு சொல்லுவோம். இந்த நோம்பை நான் பிடிப்பேன் என்று சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஆனா அவங்களுக்கு அடுத்த வருஷம் ஹயாத்தோட இருக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கல. இதுல என்ன விசேஷம் வந்தா இன்றைய நாள் அல்லாஹ் பல பேருக்கு நோன்பு பிடிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க யார் இந்த நோன்பு பிடிக்கிறாங்களோ இவங்களுடைய முன்னைய வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொன்னாங்க. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க மன் வஸ்ஸா அலா அமலிஹி யார் அவருடைய குடும்பத்துக்காக இன்றைய நாளில் கூடுதலாக செலவழிக்கிறார்களோ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறாங்களோ நல்ல முறையில் குடும்பத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் இந்த ஒரு வருஷத்துக்குரிய ரிஸ்க் அபிவிருத்தி தரான்னு சொன்னாங்க. அதனால தான் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு அவங்க சந்தர்ப்பத்தை அந்த பாக்கியம் இருந்தாலும் யாரெல்லாம் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்களோ அந்த அவர்களுக்கு பூர்த்தியான கூலிகளை கொடுத்து அதுக்கு சொல்லப்பட்ட நற்பாக்கியங்கள் நற்கூலிகளையும் அல்லாஹ் தருவானாக. யாருக்கெல்லாம் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கலையோ அவங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் ஹயாத்தோட இருந்தால் இந்த பாக்கியத்தை அனுபவிக்கலாம். என்ன விஷயம் என்றால் புதிய வருடத்தில் இருக்கிறோம் எங்களை நாம் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளணும். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை உண்டாக்குது நாம் பிரதானமானது. ஆரம்பத்தில் நான் சொன்னது போல யார் குடும்பத்துக்காக வேண்டி விசாலமாக்கிக் கொள்வார்களோ நல்ல முறையில செலவுல கூடுதலாக செய்யறாங்களோ அவங்களுக்கு ஒரு வருடம் வரைக்கும் ரிஸ்குடைய விஸ்தீர்ணம் ரிஸ்க் அபிவிருத்தியை உண்டாக்குவோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸில் பதிவாகி இதை நாங்கள் விளம்பரம் என்னன்னா நாங்க ரிஸ்குடைய விஸ்தீர்ணம் என்றா என்ன நல்லா கூடுதலாக சம்பாதிக்கிறதா கூடுதலாக எதுமாதிரி செய்யறதா பார்த்தா அது எதுவுமே இல்லை. ஆனால் நான் செய்யக்கூடிய தொழில் துறவுகள் அது கட்டாயம் எங்களுக்கு ஆகக்கூடிய தேவை செய்யவும் கட்டாயம் அது எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானது. ஆனால் எங்களோட வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்வோம் என்னன்னா ஆக பெரிய எச்சரிக்கைக்குரிய சில பாவங்கள் நாங்கள் அறியாமலே அதுக்குள்ள உருவாக்கப்பட்டோம். அதுல நாங்கள் எப்படிப்பட்ட பாவம்னு சொன்னா நாங்க எல்லாரும் பேசிக்கொள்வோம் நல்ல முறையில் சம்பாதிக்கிறது நல்ல வியாபாரம் நடக்குது நல்ல பிசினஸ் நடக்குது. ஆனா கடைசியில் ஒன்றுமே இல்லை அறக்க பறக்க பாடுபட்டு கொடுக்க பாயிலே என்பது போல நல்ல முறையில் தேடிக்கொண்டே இருக்கிற நல்ல வியாபாரம் இருக்குது. ஆனால் எதுவுமே என் கையில் வச்சதில்லை. கடைசி முடிவும் லொஸ்டா தான் நீங்கள் சொல்றோம். எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த காரணம் என்னன்னா நாளைக்கு யாருடைய அல்லாஹ் ஒரு சில கேள்விகளை கேட்பான். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரைக்கும் எங்களுடைய கால் ஒரு அநீசரை எடுத்து வைக்க ஒரு நிலைமை உண்டாகும். அதுல பிரதானமான கேள்விகள் வந்து நாம் என்ன நீ எப்படி சம்பாதிச்சாய் அதை எப்படி செலவழிச்சாய் சம்பாதிக்கிற முறையும் சொல்லவும் எப்படி செலவழிச்சே என்பதையும் சொல்லப்படவும் இது ஆப்பிள்தான். இதுல அந்த இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் எல்லாருக்குமே வரக்கத்தில்லை சரியான கஷ்டமா இருக்கு சொல்றோம். ஏண்டா எல்லாரும் இல்லை சுருக்கமா சொல்றேன் நான் விளையாடுறோம். ஒரு பாவம் இருக்கிறது எப்படின்னு சொன்னா நாங்க எவ்வளவு எங்க கையில இருந்தாலும் வரக்கத்தை அல்லாஹ் என்ன செய்வாங்க அப்படியே அடியோடு பழக்கி இருக்கிறோம். என்னுடைய சொத்து சுகங்கள் வரக்கத் போல எங்களுக்கு விளங்கும். ஆனா அதை காணல் நீர் போதை காணல் நீர் செலவுனா ரோட்ல பார்ப்போம் எப்படின்னா அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும் கிட்ட போனா தண்ணி இருக்கும். இது போல இந்த சொத்துக்கள் நிறைய இருக்கும். ஆனா அந்த எந்த லாபம் நீக்காது வரக்கத் இல்லாமல் அப்படி இல்லாமல். அதே போல என்ன சொன்னா அந்த செலவுகள் செய்த தவறுகளால எளிய மக்கள் கஷ்டப்படக்கூடியவருக்கு ஆகவே வறிய குழுக்களை போய் மிகவும் கஷ்டப்படக்கூடியவர்களாக. அதே போல இந்த சமூகத்துக்கு மத்தியில நீதியை எதிர்பார்க்க இல்லாதவர்களும் நீதிக்காக யாருக்கும் பேசலாம் நீதியை கடைபிடிக்கிறதுக்கு யாரும் இல்லாமல் இருக்கிறாங்க. அது ஒரு பாவம் செய்யறதா. அது மட்டும் இல்லாம செல்வ
வட்டி என்பது ஆபத்துடைய ஒரு பாவம், பெரும் கொடுமையான ஒரு பாவம். இன்னைக்கு நாங்கள் மனிதர்களை போல இருந்தாலும், மனித தோற்றத்தில் இருந்தாலும், நாளை கியாமத்துடைய நாளிலே இந்த பாவத்தோடு சம்பந்தப்பட்டவர்களை கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் குரங்குகளாக, பன்றிகளாக பார்க்கிறான். குரங்குகளாக, பன்றிகளாக அல்லாஹ் எதிர்பார்க்கிறோம். இந்த வட்டியோடு சம்பந்தப்பட்டவங்க, கொடுக்கிறவங்க, கிடைக்கிறவங்க, ஒளியை அழிக்கிறவங்க, சப்போர்ட் பண்றவங்க, ஒருத்தருக்கு வழியை காட்டி கொடுக்கிறவங்க, இப்படி உதாரணம் சொல்றதா இருந்தா எங்களை பாதையில நிறைய கடை, நிறைய கடைகள். சில கடைகள் என்ன சொன்னாக்கா சிகரெட் அதெல்லாம் விற்க மாட்டாங்க. ஒருத்தர் வராது இருக்குதான்னு கேட்டா என்ன செய்வா தெரியுமா? அளவு பண்ணி அது இஸ்ரேலியான அந்தியா அதை காட்டி கொடுக்கிறது விற்கிறதுக்கு சமம் தான். அதை காட்டுறது விற்கிறதுக்கு சமம், குடிக்கிறதுக்கு சமம். இதே போல வட்டி என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதோட சம்பந்தப்பட்டவர்களுக்கு பொதுவாக செஞ்சிருக்கிறாங்க. அதை ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா ஹதீஸ் வருது. அவங்க ஹதீஸ்ல எழுதியிருக்காங்க. அன் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال لعن رسول الله صلى الله عليه وسلم آكل الربا وموكله وشاهديه وكاتبه. எப்படி சொல்றாங்க இந்த ஆயத்துல வந்து ஆக்கில ரிபா وموكله وكاتبه وشاهديه وقالهم سواء. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாமியர்களுக்கு லானத் செஞ்சாங்க. எப்படிப்பட்டவங்க சொன்னா வட்டியை திங்கிறவங்க, வட்டிக்கு கொடுத்து திங்கிறவங்க, அதே போல அதுக்கு சாட்சியா ஏதாவது உடந்தையா இருக்கக்கூடியவங்க, அதே போல அந்த வட்டிக்கு எடுக்கிறவங்களுக்கு எழுதுறது, சைன் பண்றது, கேரண்டி சைன் பண்றது போல அந்த சைன் பண்றது, அதே போல சாட்சிக்காக போய் திணிக்கிறது, எப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதுவா செஞ்சிருக்கிறாங்க, லானத் செஞ்சிருக்கிறாங்க. இந்த பாவம் நாங்க நினைக்கிற விட சாதாரண ஒரு பாவம் வந்து இதே போல பெரிய கொடுமை மோசமான ஒரு பாவம் எங்கேயும் இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை பத்தி கூடுதலாக எச்சரிச்சிருக்கிறாங்க. நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம், அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், ரசூலை ஏற்றிருக்கிறோம், குர்ஆன் ஹதீஸினுடைய வார்த்தைகள் வரணும்னு விரும்புகிறோம். அப்படி இருந்தும் நாங்க எங்களை அறியாமலே இருக்க மாட்டேங்கிறோம். ஏதோ ஒரு ஆனால் அதுதான் முற்றுமுழுந்த இந்த வருட ஆரம்பத்திலிருந்து அதிலிருந்து கலந்து வருவதற்கு, அதிலிருந்து விலகிக் கொள்வதற்காக நாம் முயற்சி செய்வோம். சூழல் வசலால் அல்லாஹ் இந்த வட்டியை பற்றி நிறைய சொல்லிட்டு போவான். அதுக்கு பின்னாடி சூழல் ஆலயம் தான் நல்லா சொல்றான். சூழல் ஆலயம் தான் சொல்றது என்னன்னா, ரெண்டு யுத்தத்தை பற்றி எல்லாம் பேசுறான். ரெண்டு யுத்தத்தை பற்றி எல்லாம் பேசுறான். அந்த ரெண்டு யுத்தத்துக்கும் நடுவுல இந்த வட்டியை பற்றி ஒரு ஆயத்தை முதலாம் சூரா ஆலயம்பாங்க பத்ருடைய விஷயமா பேசுறான். பத்ரு யுத்தத்தை அது என்ன நடந்துச்சு, என்ன சஹாபாக்கள் சேர்ந்தாங்க, என்ன நடந்துச்சு அப்படி பேசுறான். அதுக்கு பின்னால உஹது யுத்தத்தை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுறான். இது ரெண்டுக்கும் இடையில அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா தஅக்குலு ரிபா அضعافا முضاعفة வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நீங்க இந்த வட்டியை மேல்நிச்சயமாக்கி இரட்டிப்பாக்கி திங்க வேண்டாம். வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நீங்க அல்லாஹ்வை பயந்துக்கோங்க, வெற்றி அடைவீங்க. நீங்க வெற்றி அடையாளமா இருந்தா அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. இந்த வட்டியின் ரிபா என்பதிலிருந்து ஓரமா இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். இது வந்து ஒருவருடைய நிகழ்வு, ஒருவருடைய சம்பவத்தோட சம்பந்தப்பட்ட இந்த குர்ஆன். இதை யாருக்கு சொல்றா? முஸைலமத் இப்னு அப்துல் அஷ்ஹர் சொல்லக்கூடிய ஒருவரோட சம்பந்தப்பட்டு. நான் ஏன் இந்த சம்பவத்தை சொல்றேன்னா, நாங்க எல்லாரும் கொஞ்சம் அடி மனசுல உள்ளத்துக்குள்ள அப்படி புதைச்சு வச்சுக்கிறோம். எப்பயும் எங்களுக்கு புதிய ஒரு சந்தர்ப்பங்கள் வந்த நேரம் நான் ஒரு முஸ்லீம், நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவன் என்ற ஒரு எண்ணம் வந்து அதுல இருந்து நான் கரைத்தோட ஒருவருக்காக சொல்றேன். அந்த முஸைலமத் அப்துல் அஷ்ஹர் சொல்லக்கூடியவர், அஷ்ஹர் கோத்திரத்தை சேர்ந்து அந்த முஸைலமத் சொல்லக்கூடியவர், அவருடைய உண்மையான பேர்
இல்லாட்டி அவர்னு சொல்லப்பட்டு இவர் எப்படிப்பட்டவர் சொன்னா அந்த காலத்துல செல்வந்தர்கள் அஷ்ரப் கோத்திரத்தில் இருக்கிறவங்க அதிகமானவங்க நிறைய பேர் வட்டிக்கு குடும்பத்தை வைக்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு. அந்த வட்டியுடைய சல்லிகளை காசுகளை கலெக்ட் பண்ற பொறுப்பாக இந்த முசாயிரம் சொல்லக்கூடிய இப்ப இவர் ஒரு நாள் நீ கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு வராது சிலவங்க பேரை சொல்லி சாதங்க இவரங்கன்னு விசாரிக்கிறார் சல்லிகளை எடுக்கிறதுக்காக வேண்டி அவருக்கு ஒரு பதில் சொல்லப்படுது. என்ன பதில் என்றால் நீங்க கேட்கிறவங்க எல்லாம் இந்த யுத்தத்தில் இருக்கிறாங்க. இந்த யுகத்தில் சொல்லக்கூடிய அந்த யுகத்துக்காக இருக்கிறாங்க சொல்லி அவருக்கு சொல்லப்பட்ட நேரம் அவர் என்ன செய்யறாரு எல்லாத்தையும் என்ன செஞ்சு சல்லிகளை கலப்பிக்கொள்ளணும் என்ற எண்ணத்துல அவர் வாரார். இதுவரைக்கும் ஒரு விஷயத்தை விளைவிக்கொள்ளணும். அந்த உமர் என்பவர் முசைரத் என்பவர் முஸ்லிம் அல்ல, இஸ்லாத்துக்கு தழுவல்ல. அப்படியே ஓடி வராது. இடையில ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சந்திக்கிறாரு. ஆனா அவங்க உள்ளத்துல இஸ்லாத்துக்குள்ள வரணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு, ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனா இஸ்லாத்துக்குள்ள வரல. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அப்படியே இடையில வந்து நேரம் காண்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேசுறாங்க. பேசக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சில நேரம் பேசுறதுக்கு பின்னால அங்கேயே வட்டியை கலெக்ட் பண்ண வந்தவர் யார்கிட்ட இருக்கணும் அவங்களை சந்திக்கணும் போறாரு. போறவரையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இடையில சந்திக்கிறாரு. நபியோட சில பேச்சுவார்த்தைகள் நடக்குது. இதோட அவர் அன்னினா முஸ்லீம் ஆகிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். நபியாகவும் அல்லாஹ்வை இறைவனாகவும் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்ட கடனை யுத்த காலத்துக்கு செல்கிறார். யுத்த காலத்துக்கு சென்று அடுத்த வேலை ஒரு விஷயமும் செய்யல. யுத்த காலத்தில் புகுந்து யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறார். அங்கேயே கொலை செய்யப்படுகிறார். வட்டிகளுடைய சலையை கலெக்ட் பண்ண வேண்டியவர் அப்படி தேடி வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கிறாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாரு. அதுக்கு பின்னால யுத்த காலத்துக்கு போறாரு, ஷஹீதாகப்படுறார், வெட்டப்படுறார். ஒரு வரலாறு இருந்துச்சு என்னன்னா யுத்தம் முடிகிற நேரம் இரண்டு சாரார்கள் வருவாங்க. வந்து அவங்களோட பகுதிகளில் யாரெல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறாங்களோ ஷஹீதாகப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய உடம்புகளை பொடிகளை எடுப்பாங்க. எப்படி வந்து பார்க்கறது வந்து ஆமத்து சொல்லக்கூடியவர் உமர்னு சொல்லக்கூடியவர் முசைரம் என்று சொல்லக்கூடியவர் இருக்கிறாரு. இப்ப அஸ்ரத் கோத்திரத்தை சேர்ந்தவர்களும் வராங்க, சஹாபாக்களுடைய பகுதியிலிருந்து வராங்க. இந்த முசைரம் சொல்லக்கூடியவர் அந்த முஸ்லிம் தரப்பிலிருந்து வந்த சாதுன்னு சொல்லக்கூடியவருடைய மச்சான் சகோதரியின் கணவர். இவரும் வந்து நிற்கிறாரு, குற்றவாளியாக இருக்கிறாரு. என்ன மோட்டாமல் ரெண்டு தரப்பினர்கள் நிற்கிறார்கள். அந்த தரப்பினர்கள் இருவருமா நிற்கக்கூடிய நேரத்தில் அந்த சாதன்னு சொல்லக்கூடியவர் பார்த்து கேட்கிறாரு, நீ என்னத்துக்காக வேண்டி வந்தாய்? நீ எங்க வந்து யுத்தம் செஞ்சிருக்கிறாய்? ஏன் யுத்தம் செஞ்சாய்? யுத்தம் செஞ்சதுக்குரிய காரணம் என்ன என்று கேட்கவும், அப்ப அந்த முசைலம் என்று சொல்றவர் என்ன சொல்றாருன்னா, நான் அந்த சாதனை கேட்கிறாரு, நீ அஸ்ஹல் கோத்திரத்துடைய கண்ணியத்தையும் உயர்வையும் மேன்மைப்படுத்துவதற்காக வேண்டி உயர்வுபடுத்துவதற்காக வேண்டி நீ யுத்தம் செய்தியா? இல்லை என்றால் அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக யுத்தம் செய்தியான்னு கேட்கிறான். அந்த இடத்துல யாருக்கும் தெரியாது இவர் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றது. இப்ப என்ன நடக்குது? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால் மௌத்தாயிட்டாங்க. இப்ப அந்த முசைரம் சொல்லக்கூடிய சொல்றாரு, நாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுக்காகவும் யுத்தம் செய்தேன் என்று சொல்லி அவர் சொல்றார். அந்த வார்த்தையோடு இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அவர் மௌத்தாயிட்டார். இப்ப இந்த செய்தியை அந்த சாதுன்னு சொல்லக்கூடியவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் இந்த விஷயத்தை அப்படியே விலாவாரியா சொல்லக்கூடிய நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, "ஹுவ ஜன்னத் வ ஹுவ ஷஹீத்." இவர் இருக்கிறாரு, இவர் சொர்க்கத்துக்குரியவர், இவர் ஷஹீத் என்பதாக சொல்றார். இதேபோல ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த முசைலம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல நான் பெரிய
மட்டுமில்லை, அந்தஸ்தில் உயர் அந்தஸ்தான் ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைந்து கொள்வார். உலகத்திலே ஒரு கண்ணியம் அதை தகுதியார் அவங்க ஆச்சரியமாக சொல்லுவாங்க. அதே போல அல்லாதவர்களே, இந்த பக்தி எண்ணத்தின் பக்கம் நாங்கள் போய் சேர்ந்தோம் என்றால் எங்களை போல இழிவானவங்க, மோசமானவங்க, கேவலத்துக்குரியவங்க யாரும் இருக்க முடியாது. நான் ஒரு முஸ்லிமாக இருந்து, நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவனாக இருந்து இந்த பாவத்தின் பக்கம் செல்வேனேயானால், உதாரணமாக ஒருவர் தினா செய்து விட்டார், நிக்கா செய்திருக்கிறாரு, ஜினா செய்திருக்கிறார். அப்ப அவருக்குரிய தண்டனை என்ன என்றால் அவரை கல்லால அடிச்சு கொள்ளும். அது எங்க பார்க்கல பெரும் பாவம். ஒருத்தர் பந்தி அடிச்சு திங்கிறாரு, அதை நாம் பெரும் பாவம் நினைக்கிறோம். தெல்ல தெளிவா ஒருத்தர் ஜினா செய்கிறாரு, அதை பெரும் பாவம் நினைக்கிறோம். தெல்ல தெளிவா ஒருத்தர் குடிக்கிறாரு, அதை நாம் பெரும் பாவம் நினைக்கிறோம். ஆனா இந்த வட்டி என்றது நாங்கள் பாவமா நினைக்கிறதே. ஹதீஸுடைய கருத்துல என்னன்னா, கியாமத்துடைய நாள் கிட்ட வரக்கூடிய நேரத்தில் இந்த வட்டி சர்வ சாதாரணமாக எந்த அளவுக்கு என்றால் அதோட ஸ்டைல் பேட்டர்ன் முதல்ல வித்தியாசமா அந்த பேர் இந்த பேர் அப்படி இப்படி பல பேர்கள்ல இந்த வட்டிக்குள்ள பேர் மாற்றிடுவாங்க. அந்த அளவுக்கு கியாமத்துடைய நாள் கிட்ட வரக்கூடிய நேரத்தில் ஏதோ வகையில சைட்ல சொல்லிக்கிட்டே பேசிடுவாங்க. உதாரணம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. பலவேறு ஜும்மா வந்து 5-10 நிமிஷம் கொஞ்சம் ஈடுபட்டு அதனால தெளிவா சொல்றதுக்கு நேரம் இல்லை. பக்தியில எத்தனை வகை இருக்குது, அதை எப்படி எல்லாம் நீக்கிறது உலமாக்களை அணுகி கேட்க போற ஹதீஸ் சொல்வதற்கு இந்த பக்தி என்பது இருக்குது. இதுக்கு கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது. அந்த கிளைகள்ல ஆகவே குறைஞ்சது என்ன தெரியுமா? தாண்ட தாயோடு தாண்ட உண்மாவோடு தன்னை பெற்று வயிற்றுல 9 மாசம் சுமந்து 1.5-2 வருஷம் பால் கொடுத்து இரவு பகலா முடிச்சிருந்து எங்களுடைய கஷ்டத்தை கஷ்டமாக ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஒரு நோய் வரக்கூடாது, ஒரு கஷ்டம் வரக்கூடாது, நாங்க தூங்காம இருந்தாலும் வருவோம், தொடர்ச்சியா தூங்கி கொண்டிருந்தாலும் வருவோம், அழுதாலும் வருவோம், அழுதாலும் வருவோம், தொடர்ச்சியா சிரிச்சாலும் வருவோம். அப்படி அன்பான பாசமாக வளர்த்த அந்த தாயோட ஜினா செய்வதை போல இது எவ்வளவு பெரிய கொடூரமான பாவம். அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்ட ஒருவர் இந்த பாவத்திற்காக வேண்டி ஒருத்தருக்கு அறிமுகம் செய்தார், இந்த பாவத்துடைய வழியை காட்டி கொடுத்தார், இந்த பாவத்துக்காக வேண்டி இறந்த சைன் பண்ணினார், இந்த பாவத்துக்காக வேண்டி கூட்டிக்கொண்டு போயிட்டார், சல்லியை கொடுத்தா சல்லியை எடுத்தார். இதெல்லாம் ஒருவர் ஜினா செய்வதை விட பெரும் பாவம் என்று நாம் விளைகிறோம். அது இதுவரை ஹதீஸ்ல எப்படி சொன்னால் இந்த ஜினா இருக்கிறது, இந்த ரிபா என்பது அரிபா சித்தத்து வதலாத்தின் ஸைனா, இந்த வட்டி என்கிறது ஒரு தடவை கொடுக்கலாம் செஞ்சாருன்னா கிட்டத்தட்ட 33 தடவை ஜினா செஞ்சதுக்கு சமம். வட்டி எடுக்கக்கூடிய ஒருவன், வட்டியுடன் சம்பந்தப்பட்ட ஒருவன் 31 தடவை கல்லால் அடிச்சு கொல்லப்படக்கூடிய பாவத்தை செய்கிறார் நினைக்கிறோம். வட்டி எடுக்கிறவன் கொடுக்கிறவன் அதோட சம்பந்தப்பட்ட ஒருவர் 33 தடவை கல்லால் அடிச்சு கொல்லப்படுறதுக்கு தகுதியானவர்களுக்கு கிடைக்கும். அவ்வளவு தூரம் உண்மையான கருச்சு. எந்த அளவுக்கு சொன்னா மதீனாவுடைய அரசர் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க மதீனா இருக்கிறார்கள். அந்த டைம்ல மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மதீனா இருக்கிற நேரத்தில் யாருக்கும் ஃபத்வா கொடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அவங்க தான் பெரும்பாலும் முஃப்தி, பெரும்பாலும் இமாமாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவர் என்ன செய்யறாருன்னா நல்லா குடிச்சிட்டு நல்லா குடிச்சிட்டு நான் பெரும்பாலும் சொல்றேன் அந்த பெரும்பாலத்தை செஞ்சு கொண்டு அப்படி நடந்து வராது. அவருக்கு வாயில இருந்து சொல்றதுக்கு இல்லாத அளவுக்கு மோசமான கேவலமான கீழ்த்தரமான அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசிக்கொண்டு உச்சரிச்சு கொண்டே வந்தாரு. வந்துட்டு சொல்றாரு அப்படின்னா இடையில மேலிட்டாரு மயங்கிட்டாரு. அதுல 3
சொல்றாரு, ஆதமுடைய மகனின் வயிற்றுக்குள்ளே செல்லக்கூடிய ஆதமுடைய மகன் உண்ணக்கூடிய பரவக்கூடிய விடயங்களில் ஆகவே மோசமான ஒன்று, ஆகவே மோசமான ஒன்று இந்த மதுவை விட, இந்த சாராயத்தை விட, இந்த கஞ்சாவை விட, என்னென்ன பேர்களை நாம் இருக்கிறோம், இவைகளை விட மிக பெரும் ஒரு பாவம் இருக்குமா இருந்தால் எனது மனைவி தலாக் என்பதாக அவர் சொல்றார். அப்படின்னா இந்த நான் குடிச்ச குடி, அந்த காலத்துல இருந்து அந்த குடி போதை விடாக்கூடிய குடிச்சிருக்கிறதா இதே விட பெரும் பாவம் எதுவும் இல்லை அப்படித்தானே சொல்றாங்க. செஞ்சுக்கலாம் வட்டி விட்டு குதிரை இருக்குது, அவன் குடும்பம் அவர் குடும்பம் இல்லை, அவர்தான் கிளம்பி போவார், அவர்தான் சரி பண்ணுவார், அவர்தான் மூடி கொண்டு போவார். அதை கணக்கில்லாம சொல்லு அப்படியாவே என்று பேசுவாங்க. நாங்க இதே போல அவருடைய யோகத்தில் இருந்து அவர் சொல்வார், இதே விட ஒரு மோசமான ஒன்று இருக்குமா இருந்தால் அவருடைய கணிப்பில் இதான் பெரும்பாலும் தெரிவிக்கிறார். இருக்குமா இருந்தால் எனது மனைவியை நான் தலாக் சொல்லுகிறேன் என்பதாக கூறிவிட்டார். அதுக்கு பின்னால மேல் இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமா அவர் இறங்கி ஒரு நல்ல சுய நிறைவுக்கு வந்ததுக்கு பின்னால உள்ளம் கொடுத்து நான் என் மனைவியை தலாக் சொல்லிட்டு வீட்டுக்கு செய்யறேன், அவளோட குடும்ப வாழ்க்கை நடத்தேருமா, அவளோட வந்து இருக்கேருமா, உள்ளம் கொடுத்த ஆரம்பிக்குது. அந்த முக்தி அந்த இமாம் கிட்ட வந்தாங்க, வந்து கேட்கிறாங்க, எப்படியான ஒரு விஷயம் இருக்குது, இப்படி நான் சொல்லிட்டு எனக்கு குடும்ப வாழ்க்கை நடத்தையினால நான் என்ன செய்யறது அப்படின்ற நேரத்துல இமாம் அவங்க சொல்றாங்க, சரி போயிட்டு நீங்க நாளைக்கு அடுத்த நாள் வர்றாரு, ரெண்டாவது நாள் திருப்பி அனுப்புறாரு, மூணாவது நாள் வர்றாரு. வந்த நேரத்துல சொல்றாரு, எப்படி என்றால் நான் குர்ஆன்ல ஹதீஸ்ல எல்லாத்தையும் பார்த்துட்டேன், குர்ஆனையும் பார்த்தேன், ஹதீஸையும் பார்த்தேன். இதை விட பெரும் பாவம் இருக்குது. அதனால நீ உன்னோட மனைவி தலாக் சொல்றது தலாக்காவை ஆகிட்டு இப்போ சேவையில் கட்ட சொல்றாங்க. சொல்லிட்டு தான் சொல்றாங்க என்னன்னா, இந்த வட்டியை போல பெரும் பாவம் எதுவுமே இல்லை. அதனால நல்லா குர்ஆன்ல சொல்றாங்க, அதிகமான லஅனத் பதுவா கேவலம் எல்லாமே இந்த ஹராமான இந்த பாவத்துக்கு தான் இருக்குது. அதனால கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ்வுக்கு முன்னால் எப்படி எதிர்பார்க்கப்படுவாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு முன்னால் எப்படி எதிர்பார்க்கப்படுவாங்கன்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி தொடர்ச்சியா சொல்லிட்டு, லா யகூமுன் கமா யகூமு அல்லதி யதخبطه الشيطان, லா யகூமுன் கமா யகூமு அல்லதி யதخبطه الشيطان من المس. அல்லாஹ் சொல்றாரு எப்படின்னா, இந்த வட்டியோட சம்பந்தப்பட்டவங்க வாழ்க்கையில நிம்மதியா இருக்கிறதுக்கு நான் நேரத்தோட சொல்லிட்டு கியாமத்துடைய நாள்ல நான் சொல்றேன், பேய் முடிச்சவன போல பைத்தியகாரன போல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், ஷைத்தான் முடிச்சு பைத்தியகாரன போல நாளை கியாமத்துடைய நாள்ல எதிர்பார்க்கப்படுவாங்க. பெரிய ஒரு பாவம் தான் இந்த பாவம். இந்த இதோட சம்பந்தப்பட்டு நாங்க எங்களை உடம்பு வளர்த்து கொண்டு வந்தோம், எங்க ஊட்ட கட்டுவேன் இருந்தான், நான் எங்க வாகனத்தை வாங்குவேன் இருந்தான், எங்க வியாபாரத்துக்கு முதலீடு செய்வேன் இருந்தான், இதே சின்னவர்களுக்கு உதவி செய்வேன் இருந்தான், அன்பார்ந்தவர்களே எந்த ஒரு லாபமும் உண்டாகாது, இதுக்கு நன்மையும் கிடைக்காது. இருக்குமானாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பதுவா உண்டாகும், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பரக்கத் இல்லாமல் ஆயிரும், ஏழைகளுடைய சொத்துக்களை சொந்தங்களாக மாறிடும், சமூகத்தில் நீதி வேணும் எதிர்பார்க்கிறோம்னா அந்த நீதியும் கிடைக்காது. அன்பார்ந்தவர்களே இன்னும் என்ன சொன்னா, எல்லாருக்கும் ஒரு பதவிக்கு வாழ்க்கக்கூடிய நிலைமை உண்டாகாது. சுருக்கமாக சொல்வதே ஆனால் இந்த பாவத்துடைய ஆரம்பத்திலேயாவது யாராவது காலை வைத்தால் அவர் பண்டிகை விட குரங்கை விட கேவலமான வச்சுக்குவார். கடைசியா சொல்றேன், இதுதான் வருடத்துடைய ஆரம்பம், மகத்துடைய காலத்தில் இருக்கிறோம், காவல் எடுத்து வச்சுட்டோம், எங்களை வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்வோம், என்னுடைய சம்பாத்தியங்கள் எங்களுடைய கொடுக்கலாளர்கள் எல்லாத்தையும் ஹலால் ஆகிவிடும். இப்படிப்பட்ட திதியான மோசமான கேவலமான பாவத்திலிருந்து வல்லவன் என்னையும் உங்களையும் உங்களுடைய என்னுடைய குடும்பத்தை பரவலை பாதுகாப்பானாக. நம்மளுடைய பாவனை மன்னித்தருவாயாக. எங்களுடைய கட்டளைகளை எடுத்து கூடிய ஒரு பாக்கியத்தை செய்வாயாக.
நபியுடைய சுன்னத்திலே அனைவரும் பின்பற்றக்கூடிய தௌஃபீகை செய்வாயாக. யா அல்லாஹ் ஒவ்வொரு அமல்களிலும் எங்களுக்கு தௌஃபீகை கொடுப்பாயாக. தௌஃபீக் என்ற வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தங்கள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனை அர்த்தத்துக்கு உள்ளார்ந்ததாக எங்களை ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளுக்கு எளிமை கொடுத்துருவாயாக. குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கத்தை கொடுத்துருவாயாக. பெற்றோர்களுக்கும் முதியவர்களுக்கும் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாயாக. அவர்கள் உயர்ந்த அந்தஸ்துக்கும் கண்ணியவான்களாக மாற்றி வைப்பாயாக. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما என்று சொல்லக்கூடிய இந்த துஆவும் சொன்னதால எங்களுடைய குருக்களை ஆக்கி தருவாயாக. எங்களுடைய நலன்களை நிறைவேற்றி தருவாயாக. சுரத்துக்குரிய பாதையை தெளிவான முறையில் வழிகாட்டி தருவாயாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وشفيعنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فيا ايها الاخوان في الله اوصيكم واياي اولا بتقوى الله واحثكم على طاعته واصركم عن معصيته ان ديننا دين الاسلام يهدي الى سبيل الرشاد وشرعه النبي صلى الله عليه واله وصحبه وسلم بين ذلك في سيرته الجميله ولو تبقى في قلبه زخرفه الدنيا وهو الذي قال لو كانت الدنيا تعدل عند الله لنعم بعوضا ما سقى كافر شربة ما رواه الترمذي. وفي العالم بالقتالة عائشة بالقتل غرقهم الحياة الدنيا وفي القتل نغرقهم في الآخرة وهم الفائزون في الدنيا والآخرة فوزا جزيلا. وكونوا من الفقة التالية تدخلوا في الدار سلاما وفرحا سرورا ولا تكونوا ممن تغوا وطغى ولا من المغترين المجرمين في الدنيا والآخرة إن أحسن الكلام وأبين النظام وأحكم الأحكام كلام ربنا السلام والله عز وجل من قائل عظيم وهو أصدق القائلين. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. صدق الله العظيم. نفعني الله وإياكم بالقرآن العظيم وبسنة رسوله الكريم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي أرشدنا إلى صراط مستقيم والذي أنعم علينا بدين مستقيم وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله وسلم على رسوله الأمين سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. فيا أيها الإخوان في الله اتقوا الله وأطيعوه فإن أكرمكم عند الله أتقاكم إن الله تعالى تعالى وأمرنا به بالتفكير في خلقه وقد جعل الله ليلا ونهارا وكل منهما يجري على تدبيره وتقديره فإذا أدبر الليل أقبل النهار أقبل الليل فيجب علينا أن نتأمل في هذا من يقبل هذا وما طاعته هذا ويحب طاعته هذا. فيا أيها الإخوان في الله واعبدوا الله حق عبادته هذه غاية الأهداف وتفكروا في خلق الله واتقوه في جميع الأوقات ولا تهملوا لعلكم في اتباع الشهوات واتبعوا كتاب الله وسنة رسوله صلى الله عليه وسلم لكي لا تكونوا في الضلالة وكل ضلالة في النار. قال النبي صلى الله عليه وسلم تركت فيكم امرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنه رسوله صلى الله عليه وسلم. اللهم اجعلنا ممن يؤدي فرائضك وانتهى عن نواهيك واجعلنا من عبادك الصالحين واحشرنا غدا في زمره الاولياء والعلماء والشهداء والصالحين والمتقين. اللهم اجعل سادتنا الخلفاء الراشدين امير المؤمنين سيدنا ابي بكر وعمر وعثمان وعلي بن ابي طالب رضي الله تعالى عنهم وعن امهات المؤمنين ازواج رسول الله صلى الله عليه وسلم وسائر الصحابه اجمعين وتابعين لهم ومن تبعهم باحسان الى يوم الدين وارض عنا معهم برحمتك يا ارحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات
الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجبار يذكركم واشكروه يزيدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.